Hi friends, இன்னைக்கு கார் மெக்கானிசம் அப்படி இன்பில்டாக இருக்கிற கார் மெக்கானிசம்ல வந்து ஒரு 3 விஷயம் நான் சொல்ல போகிறேன். நம்பர் 1 என்னென்னா, இந்த சீட்டை வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் தள்ளுறோம் இல்லைங்களா. ஸோ அப்படி தள்ளும் போதும் நம்ம லெக் பொசிஷன் எங்கே இருக்கணும் அப்படின்ற விஷயம் ஒன்று. ரெண்டாவது புஷ்பேக், சீட்டோட புஷ்பேக். இந்த புஷ்பேக் நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது மேபி நமக்கு என்ன கரெக்டான பொசிஷன் வந்து இருக்கணுன்றதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு சில விஷயம் சொல்லித்தர போகிறேன். மூணாவது வந்து ஹேண்ட் பிரேக் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தப்பாக தான் போடுவாங்க. இந்த 3 விஷயம் என்னன்றது பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து இந்த சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது, ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணும்போதும் என்ன லெவலில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளச்சை அழுத்தும் போது நம்ம வந்து உடம்பு வந்து பேக்கில் போகக்கூடாது. 8ல் சுற்றி அழுத்தம் இல்லைங்களா, அப்படி நம்ம உடம்பு வந்து ஷேக் ஆகக்கூடாது. அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய ஹேண்ட்ஸ் வந்து எல்போவில் கரெக்டான பொசிஷனில் இருக்கணும். ரொம்ப லென்த்தாக இருக்கக்கூடாது, ரொம்ப கிட்டமாக இருக்கக்கூடாது. ரொம்ப கிட்ட இருந்தாலும் நம்ம ஸ்டீரிங் ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒரு எல்போ, நம்ம கை வந்து ஒரு எல்போ பொசிஷனில் நம்ம சீட் வந்து உட்காரணும். ஸோ சீட்டை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணும் போதும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், காலை வந்து சீட்டு கிட்ட வச்சுக்கணும். கிட்ட வச்சுட்டு நம்ம லிவரை தூக்கிக்கிட்டு நம்ம ஃப்ரண்ட்லேயோ பேக்லேயோ தள்ளணும்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, காலை வந்து இந்த கிளச்சி பிரேக் மேலேயே கால் வச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சீட் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்ம சீட்டை வந்து ஃப்ரண்ட்டில் கொண்டு போக முடியாது, பிகாஸ் கால் லென்த்தில் இருக்குதுனால. ஸோ முக்கியமான விஷயம், இந்த கால் கிட்ட இருக்கும் போதும் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நியூட்ரல் பண்ணிவிடுவோம், ஹேண்ட் பிரேக்கில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும் போதும் நம்ம சீட்டும் ஈஸியாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொண்டு போக முடியும். அண்ட் வந்து ரொம்ப லெவலில் ஈஸியாக வைக்க முடியும். ஒன்றாவது. ரெண்டாவது என்னென்னா, இந்த புஷ்பேக், சீட்டோட புஷ்பேக் அட்ஜஸ்ட் பண்ணும் போதும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம உடம்புல போட்டு நல்லா அப்படி அழுத்திக்கின்னு அந்த லிவரை தூக்குவாங்க. அந்த லிவர் அப்படி தூக்கக்கூடாது. ஆக்சுவலி முதல்ல வந்து நம்ம நல்லா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு லிவரை நல்லா தூக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ்ஸோ நம்ம விட்டோன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி லிவரை தூக்கிட்டு நம்ம அந்த புஷ்பேக்குடைய பாடியை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொண்டு போகும்போதோ அந்த உள்ளக்கிற லிவர்ஸ் வந்து டேமேஜ் ஆகாது. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபுல்லாக அப்படி போட்டு அழுத்திட்டு அந்த லிவரை தூக்குவாங்க. அது ரொம்ப தப்பு. மூணாவது ஹேண்ட் பிரேக். ஸோ ஹேண்ட் பிரேக் வந்து யூஸ்வலாக நம்ம ஹேண்ட் பிரேக் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த கையை வந்து அந்த பட்டனை புஷ் பண்ணாமல் அப்படியே தூக்கணுங்க. அப்படி தூக்கும் போது 1 2 3 4 மேக்ஸிமம் புது வண்டி இருந்தால் ஒரு 4 சவுண்ட்லேயே அது வந்து ஃபுல்லாக லாக் ஆகிடும். கொஞ்சம் 4 5 6 7லாம் போகும். அந்த சவுண்ட் சொல்கிறேன், டிக் டிக் சவுண்ட் வரும். 7லாம் போச்சுன்னா கண்டிப்பாக வந்து பேக்கிலோட வீல்ஸோட பிரேக் ஷூ வந்து தேஞ்சிருக்கு, ரொம்ப தேஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ அதை நம்ம மேபி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை பிரேக் ஷூ மாற்றலாம். புது கார் பார்த்தீங்கன்னா ஒரு 4லேயே வந்து கண்டிப்பாக அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஹேண்ட் பிரேக் போடும் போதும் சவுண்டு வரணும். அப்போ தான் வந்து ஹேண்ட் பிரேக் வந்து ஃபுல்லாக லாக் ஆகும். நீங்கள் பட்டனை புஷ் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எத்தனை லிவர் போயிருக்கு மேலே, எவ்வளோ ஸ்ட்ராங்காக அதை பிடிச்சிருக்குன்னு தெரியாமல் நம்ம வண்டியை மூவ் பண்ணும் போதோ கண்டிப்பாக பிரேக் ஷூ ரொம்ப தேய ஆரம்பிச்சிடும். ஸோ ரிலீஸ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து அந்த லிவரை வந்து நல்லா மேலே தூக்கிட்டு பட்டனை அழுத்தி இறக்கணும். ஸோ போடும்போது ஜஸ்ட் சவுண்டு வரணும். இறக்கும் போதும் நம்ம வந்து அதை லைட்டாக அப்படி தூக்குற மாதிரி இந்த பட்டனை அழுத்தினா பட்டன் வந்து ஃப்ரீ ஆகும். ஸோ அப்படியே வந்து இறக்கிடணும். ஸோ இதுதான் இந்த 3 விஷயமுங்க. ஃபாலோ பண்ணுங்கள், என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் நிறைய பேருக்கு இதை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.